பெரிய சாந்தமும் மிகுந்த வல்லமையும் உள்ளவர். அவர்களை ஆக்கினை இல்லாமல் தப்புவிக்க மாட்டார். கர்த்தருடைய வழி சுழல் காற்றிலும் பெரும் காற்றிலும் இருக்கிறது. மேகங்கள் அவருடைய பாத தூளாயிருக்கிறது. கர்த்தருடைய வழி எங்கெல்லாம் இருக்கான்? சுழல் காற்றுல இருக்கான், பெரும் காற்றுல இருக்காமா. நம்ம நினைச்சுக்கிறோம், கர்த்தர் என்ன ஜெபத்தை கேட்கிறாரா, அவர் எங்க இருக்கிறாரு, அவரோட வழி நம்மளுக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குதே, இப்படி எல்லாம் நம்ம யோசிக்கிறோம் பாருங்க. ஆனா கர்த்தருடைய வழி எங்க இருக்காமா? பெரும் காற்றுல இருக்காமா. காத்துல எங்கேயாவது வழியை கண்டுபிடிக்க முடியுமா? ஆனா கர்த்தருடைய வழியை கண்டுபிடிக்க முடியுமா? சுழல் காற்று, அப்படி ஒரு சூறாவளியை போல சுழன்ற காற்றுக்கு நடுவுல கர்த்தருடைய வழியை கண்டுபிடிக்க முடியும். பிரியமானவர்களே, இதை குறித்ததான செய்தியை தான் இன்றைக்கு நாம் கேட்க போறோம். இந்த நல்ல போதனைகளை கேட்கும்படியாக நான் உங்க ஒவ்வொருத்தரையும் இந்த காலை வேளையில வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் நல்லவர். பாருங்க, சத்தியத்துக்குள்ள போலாம். நாகூம் முதல் அதிகாரம், நாகூம் முதல் அதிகாரம் 7வது வசனம். கர்த்தர் நல்லவர், இக்கட்டு நாளிலே அரணான கோட்டை, தம்மை நம்புகிறவர்களை அறிந்திருக்கிறார். இந்த கர்த்தர் நல்லவர் அப்படிங்கிற வார்த்தை பாருங்க, அநேக நன்மைகளை இழுத்து கொண்டு வரும். பாருங்க, நீங்க வாயை திறந்து உங்களுடைய சூழ்நிலைகளின் மத்தியில கர்த்தர் நல்லவர், அவர் ரொம்ப நல்லவர் என்பது எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி உங்களுடைய மோசமான சூழ்நிலை, நீங்க சொல்றீங்கள, புலம்புறீங்கல்ல, ஐயோ எனக்கு வாழ்க்கை இப்படி அமைஞ்சிருச்சே, இப்படி ஒரு புருஷன் எனக்கு கிடைச்சிட்டானே, என்னுடைய வாழ்க்கை இந்த மாதிரி மோசமாயிருச்சே, நாசமா போயிருச்சே, இத்தனை வருஷங்கள் எனக்கு வீணா போச்சே, இந்த மாதிரி எல்லாம் புலம்புற அந்த நேரத்துல இப்படி கண்ட வார்த்தைகளை சொல்லி புலம்பாதபடி, கர்த்தர் நல்லவர், எனக்கு தெரியும், அவர் எனக்கு நல்லதை தான் செய்வார் அப்படின்னு சொல்லி நீங்க வாயை திறந்து சொல்லி பாருங்க. இந்த கர்த்தர் நல்லவர் என்கிற வார்த்தையானது அநேக நன்மைகளை உங்க வாழ்க்கையில இழுத்து கொண்டு வருகிற அப்படிப்பட்ட வல்லமையுடைய வார்த்தை. பாருங்க, கர்த்தர் நல்லவர். பிரியமானவர்களே, 2006ஆம் ஆண்டு நான் இந்த வார்த்தையை கற்றுக்கொண்டேன். பாருங்க, கர்த்தர் ரொம்ப நல்லவர் அப்படின்னு சொல்லி. எனக்கு எத்தனையோ ஆண்டுகளை, இப்போ சிறு பிராயத்துல 15 வயசுல ரட்சிக்கப்பட்டோம், அதுக்கப்புறம் ஞானஸ்தானம் எடுத்தோம், எத்தனை ரிட்ரீட்ஸ், எத்தனை ரிவைவல் மீட்டிங்ஸ், எல்லா காரியங்களையும் அட்டன் பண்ணியிருக்கிறோம், ஊழியத்துல இருந்திருக்கிறோம். ஆனா இந்த கர்த்தர் யார் என்பதை தெரியாம இருந்தது. பாருங்க, ஆனா இந்த கர்த்தர் நல்லவர் என்பதை என்னுடைய 38வது வயதுல அறிந்து கொண்டோம். பாருங்க, இவர் எவ்வளோ நல்லவர்னா, ஃபர்ஸ்ட் எல்லாம் நான் நினைச்சு ரொம்ப பயந்துட்டு இருப்பேன். ஐயோ நான் நரகத்துக்கு போயிடுவேன், இன்னைக்கு ராத்திரி ஆண்டவர் வந்தா நான் நரகத்துக்கு போயிடுவேன், அதனால ஒரு தப்பும் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி பயங்கர ஒரு பயத்தின் ஆவினால பீடிக்கப்பட்டிருந்தேன். பாருங்க, அப்பதான் இந்த கர்த்தர் நல்லவர் என்கிற வார்த்தையை நான் கற்றுக்கொண்ட, வேதத்தின் அந்த வார்த்தைகள் எனக்கு புரிய ஆரம்பிச்சது. பாருங்க, கர்த்தர் நல்லவர் அப்படிங்கிற அந்த ஆங்கிள் நம்ம வேதத்தை படிக்கும்போது எல்லாமே நமக்கு புதுசா இருக்கும். இத்தனை வருஷம் நம்ம என்ன பைபிளை படிச்சோம் அப்படின்ற மாதிரி இருந்தது. பாருங்க, அப்போ கர்த்தர் நல்லவருங்கிறத நான் அறிய 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 என்னுடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு சூழ்நிலைகளும் மாற ஆரம்பிச்சது. பாருங்க, அதுக்கப்புறம் எவ்வளோ பிரச்சனைகள், போராட்டங்கள் எல்லாம் வந்தது. ஆனா ஒவ்வொன்றிலையும் ஆண்டவர் அப்படியே காத்து தப்புவித்து ஒவ்வொரு மலைகளையும் தாண்டும்படியாக உதவி செய்தார். பாருங்க, ஒவ்வொரு மலைகளையும் தாண்ட, அதாவது ஒவ்வொரு சவால்களையும் ஜெயிக்கிறதுக்கான பலத்தை கொடுத்தார். ஏன்னா தோல்வி என்பதே நமக்கு கிடையவே கிடையாது. கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் வெற்றிதான் நமக்கு. கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் நம்மை வெற்றி சிறக்க பண்ணுகிற தேவன். பாருங்க, அப்ப இந்த நல்ல கர்த்தரை உங்க வாழ்க்கையில வாயை திறந்து முதல்ல சொல்லுங்க. உங்க சூழ்நிலைகளின் மத்தியில கர்த்தர் நல்லவர், அவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளதுன்னு சொல்லி பாருங்க. எல்லா தீமைகளும் நன்மையாக மாறும். அவர் அனைத்து தீமைகளையும் நன்மையாய் மாற்றுகிற தேவன். உங்க வாழ்க்கையில எவ்வளவு குழப்பம் இருந்தாலும் பரவாயில்ல. அதனாலதான் நான் நாகூம் முதல் அதிகாரம் 3வது வசனத்தை ஃபர்ஸ்டே சொன்னேன். அவருடைய வழி எங்கெல்லாம் இருக்காமா? சுழல் காற்றுலயும் அவருடைய வழி இருக்கு, பெரும் காற்றுலையும் அவருடைய வழியை நம்மால கண்டுபிடிக்க முடியும். நல்ல கர்த்தர், அதான் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். அவரிடத்துல வழி இருக்குங்க. நீங்க நினைச்சுக்கலாம், ஐயோ என்னுடைய பிரச்சனைக்கெல்லாம் எந்த மனுஷனாலையும் பதில் கண்டுபிடிக்கவே முடியும், மனுஷனால கண்டுபிடிக்க முடியாது. ஆனா கர்த்தரிடத்துல
நிச்சயமாய் உங்கள் பிரச்சனைகளுக்கு வழி உண்டு. அவருடைய வார்த்தையை சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். அவருடைய வார்த்தையை நீங்க அறிந்து கொள்ளும் பொழுது, சரியான சத்தியத்தை அறிந்து கொள்ளும் பொழுது, உங்களுடைய சூழ்நிலைகள்ல இருந்தெல்லாம் ஒவ்வொரு சவால்களையும் ஜெயிக்கிறதுக்கான பலன் உங்களுக்கு உண்டாயிருக்கும் பிரியமானவர்களே. இப்ப பாருங்க 7வது வசனம். கர்த்தர், நாகூம் 1வது அதிகாரம் 7வது வசனம். கர்த்தர் நல்லவர், இக்கட்டு நாளிலே அரணான கோட்டை, தம்மை நம்புகிறவர்களே அறிந்திருக்கிறார். நீங்க உங்களுடைய ரொம்ப இன்னைக்கு ஒரு இக்கட்டான சூழ்நிலை, இன்னைக்கு இப்படிப்பட்ட ஒரு மோசமான நிலைமையில நம்ம மாட்டிட்டு இருக்கோம், இன்னைக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல அப்படின்னு நீங்க ஒருவேளை பயந்து கொண்டிருந்தீங்கன்னா, இன்னைக்கு நீங்க சொல்லுங்க, கர்த்தர் நல்லவர், அவர் எனக்கு அரணான கோட்டை, நான் அவரை நம்புறத அவர் அறிந்திருக்கிறார், நிச்சயமா எனக்கு உதவி செய்வார் அப்படின்னு சொல்லி நீங்க சொல்லி பாருங்க. நிச்சயமா உங்க சூழ்நிலைகள்ல இருந்து நீங்க விடுதலை ஆக்கப்படுறத நீங்க பார்ப்பீங்க பிரியமானவர்கள். இன்னொரு அற்புதமான வசனத்தை பார்ப்போம். சங்கீதம் 37 39 40வது வசனம் பாருங்க. நீதிமான்களுடைய ரட்சிப்பு கர்த்தரால் வரும், இக்கட்டு காலத்தில் அவரே அவர்கள் அடைக்கலம், கர்த்தர் அவர்களுக்கு உதவி செய்து அவர்களை விடுவிப்பார். அவர்கள் அவரை நம்பி இருக்கிறபடியால் அவர்களை துன்மார்க்கருடைய கைக்கு தப்புவித்து ரட்சிப்பார். எத்தனை முறை ஒவ்வொரு சூழ்நிலைகள்லையும் சரி, ஒவ்வொரு பிரச்சனை வரும்போதும் நான் இந்த வாக்குத்தத்தங்களை எல்லாம் எடுத்து சொல்லி பார்த்துருக்கிறேன். கர்த்தாவே, எங்களுடைய ரட்சிப்பு உம்மாலதான், எங்களுக்கு இக்கட்டு காலத்தில் நீங்க அரணான கோட்டையா இருக்கீங்க, இக்கட்டுல நீர் ஒருவரே எங்களுக்கு உதவி செய்ய முடியும்னு சொல்லி ஒவ்வொரு நேரமும் இந்த வார்த்தைகளை சொல்லி தப்புவிக்கப்பட்டிருக்கேன் பாருங்க. கர்த்தர் அவர்களுக்கு உதவி செய்து அவர்களை விடுவிப்பார். அவர்கள் அவரை நம்பி இருக்கிறபடியால் அவர்களை துன்மார்க்கருடைய கைக்கு தப்புவித்து ரட்சிப்பார். ஒருவேளை நீங்க பொல்லாதவர்களின் கரங்கள்ல, கடன் கொடுத்தவங்க கைகள்ல நீங்க மாட்டி இருக்கலாம், அவர்களுடைய வார்த்தைகள்னால நீங்க பயந்து போயிருக்கலாம். ஒரு இக்கட்டான சூழ்நிலையில நீங்க எப்படி தப்புவிக்கப்படுறதுன்னு தெரியாம பயந்து ஒளிந்து கொண்டிருக்கலாம். பிரியமானவர்களே, கர்த்தருடைய வார்த்தை உங்களை காப்பாற்றுகிற வார்த்தையா இருக்கிறது. உங்களை அப்படிப்பட்ட மோசமான சூழ்நிலையிலிருந்து உங்களை தூக்கி எடுத்து அவர் ஒரு பாதுகாப்பான இடத்துல கொண்டு வந்து வைக்கிற தேவனாய் இருக்கிறார். அதனாலதான் வார்த்தை, அவர் அரணான கோட்டை. இக்கட்டு நாளில் அவரை நம்புறது நல்லது. இக்கட்டு நாளில் அவரே அவர்களுக்கு உதவி செய்கிற தேவனாய் இருக்கிறார். இக்கட்டு நாள்ல நீங்க மனுஷங்களை நோக்கி கூப்பிடாம கர்த்தரை நோக்கி கூப்பிடும் பொழுது அவர் உங்களை தப்புவிக்கிற தேவனாய் இருக்கிறார். அதனாலதான் இந்த கர்த்தர் நல்லவர் 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 அப்படின்னு சொல்லி நம்ம ஒவ்வொரு நாளும் பாக்குறோம் பாருங்க. அப்படியே கோபம் வர்ற மாதிரி இருக்கா, உங்களால பிரச்சனை தாங்க முடியாம இருக்கா, வாயை திறந்து கண்ட வார்த்தைகளை பேசாம கர்த்தாவே நீர் நல்லவர்ன்னு சொல்லி பாருங்க. உங்க சூழ்நிலை அப்படியே மாறிடும். ஏன்னா நல்ல கர்த்தர் என்ன பண்ணுவாரு, நல்லதை தான் செய்வாரு. நம்ம கண்ட வார்த்தைகளை சொல்லி கெட்ட வார்த்தைகளை சொல்லும் போது அந்த சூழ்நிலை மிகவும் மோசமா தான் மாறும். நீங்க இதை நல்லா தெரிஞ்சுக்கணும். ஏன் உங்க வாழ்க்கையில ஒவ்வொன்றும் பிரச்சனைக்கு மேல பிரச்சனை வந்துகிட்டே இருக்குன்னா, இந்த வாயின் வார்த்தைகள். உங்க வாயின் வார்த்தைகளை நீங்க சரியாக்கும் பொழுது மோசமான சூழ்நிலை கூட அப்படி ஒரு சூப்பரான சிச்சுவேஷனை ஆண்டவர் மாத்தி கொடுத்துருவாரு. கர்த்தர் நல்லவர் என்பதை சொல்லி பாருங்க. இதுல ஒரு பெரிய சத்தியம் இல்லாத போல உங்களுக்கு தெரியலாம், ஆனா நீங்க இதை உணர்ந்து கர்த்தர் நல்லவர் அப்படிங்கிறத நீங்க வாயை திறந்து நீங்க சொல்லி பாருங்க. அப்படி அந்த வல்லமையுள்ள வார்த்தையானது, அவருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவி கொண்டிருக்கிற கண்கள், எந்தெந்த இடங்கள்ல நன்மையான காரியங்கள் இருக்கோ அத்தனை நன்மைகளையும் இழுத்து கொண்டு வந்து உங்ககிட்ட சேர்க்கும் பாருங்க. 2 நாளாகமம் 16:9. தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படியாய் கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவி கொண்டிருக்கு. கர்த்தர் நல்லவர் பிரியமானவர்களே. இந்த வார்த்தைகளை உங்க இருதயத்துல ஏற்றுக்கொண்டு அதை நீங்க ஒவ்வொரு நாளும் அறிக்கை பண்ணுங்க. எவ்வளோ பெரிய சவால் உங்க வாழ்க்கையில இருந்தாலும் எல்லா சேலஞ்சஸையும் ஜெயிச்சு, எவ்வளோ பெரிய மதில் போன்ற பிரச்சனைகள் இருந்தாலும், எவ்வளோ பெரிய மலைகள் இருந்தாலும், எல்லா மலைகளையும் நீங்க ஏறி தாண்டுவீர்கள். அதை அனுபவித்து தான் சங்கீதக்காரன் தாவீது ராஜா சொல்றாரு. எப்படி பாட்டு பாடினாரு? உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்ந்து போவேன், உம்மாலே நான் ஒரு மதிலை தாண்டுவேன். நல்ல கர்த்தர் இப்படிதான் செய்வாரு.
எவ்வளோ பெரிய மதில்னாலும் நீங்க தாண்டுவீங்க. எவ்வளோ பெரிய மலை உங்களுக்கு முன்னாடி இருந்தாலும் ஏறி தாண்டி அந்த பக்கம் போயிருவீங்க. அந்த பக்கம் போய் நின்று பார்ப்பீங்க, எப்படி நம்ம இந்த மலையை ஏறி தாண்டி வந்தோன்னு. நல்ல கர்த்தர் அப்படிதான் செய்வார். பிரியமானவர்களே, இந்த அற்புதமான சத்தியங்களை நீங்க ஏற்றுக்கொள்ளுங்க, விசுவாசிங்க. கர்த்தர் நல்லவர் என்பதை வாயை திறந்து அறிக்கை பண்ணுங்க. உங்க வாழ்க்கையில நன்மையானவைகளே நடக்கும். ஆசீர்வாதத்தை பார்ப்பீர்கள். கர்த்தர் நல்லவர், அவரை துதியுங்கள். அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென், ஆமென், ஆமென்.